வணக்கம். நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எங்களுக்கு என்ன சமையலுக்கு கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இறால், பொடி இறால் வகை கிடச்சிருக்குது. இன்றைக்கி கொழுந்தன் கடலுக்கு போனாப்புல இறால் விலைக்கு. இப்போ கொழுந்தன்கிட்டேருந்து தான் எங்களுக்கு கொஞ்சம் இறால் தந்தாப்புல. இந்த இறாலை அவங்க கொஞ்சம் இறால் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் இறால் தந்தாப்புல. இதை தான் இன்றைக்கி நாங்கள் செம்மையாக சமைச்சு சாப்பிட போகிறோம். நல்லா குழம்பு வச்சு கறி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம். இறால் கிடச்சதுக்கு கொழுந்தன்ட்டு யாருன்ட்டு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. என் மாப்பிள்ளையோட தம்பி தான், லாஸ்ட் தம்பி சிவசங்கரி அப்பா ராஜகுமார். அதுதான் கொழுந்தேன்ட்டு நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த இறாலை ஃபுல்லாக நம்ம இப்போ வெந்நீர் வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் அந்த வெந்நீரில் நம்ம இந்த இறாலை கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு அது செவந்து வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம உரிச்சு எடுக்க ஈஸியாக வந்துடும். இப்போ கொண்டு போய் வெந்நீரில் வச்சு போடுவோங்க. எங்கள் வீட்டு பூக்களை பாருங்கள், நல்லா பூத்துருக்காங்க. பட்ரோஸ், மல்லிகைப்பூ வச்சுருக்குறோம் இன்றைக்கி. மூணு வகை பட்ரோஸுமே பூத்துட்டாங்க. வெயிலுக்கு தான் நல்லா ஜில்லுண்டு பூத்துருவாங்க. நான் வெந்நி போட்டு வச்சுட்டேன். இப்போ இறாலப்பெல்லாம் சேர்த்துருவோம். இந்த இறால் வந்து வெந்நியில் போட்டோன்னே நிறத்தை பாருங்கள் எப்படி மாறுதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஈஸியாக தாங்க, ஒரு சிரமமும் கிடையாது. இறால் குழம்பு வச்சு சாப்பிடணுன்டா நம்ம யோசிக்கவே கூடாது. நல்லா வெந்நியை போட்டு இப்படி ஊற்றிக்கிட்டு நம்மடா பளிச்சுட்டு நம்மளுக்கு உரிச்செடுக்க ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த இறால் நிறம் மாறி இருக்கும் பாருங்கள். இந்த வெந்நி அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருவோங்க. கொஞ்சம் நிறம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். போடையில் வெள்ளட்டின்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நிறம் எப்படி ரெட் கலராக மாறி இருக்குண்டு. இப்படி தாங்க எல்லா இறாலுமே நிறம் மாறும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு இறால். இப்போ உரிச்சு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடுது. இப்படி பிடிச்சிட்டு இந்த பாருங்கள், இப்படி கத்தியை வச்சு இந்த முதுகு எலும்பில் ஒரு நரம்பு இருக்கும். இதை இப்படியே எடுத்தோம்னா வந்துடுங்க. இந்த பாருங்கள் வந்துருச்சா, இப்படி எடுத்துக்கிடலாங்க. இப்படி எல்லா இறாலையுமே நம்ம உரிச்சு எடுத்துக்கிடுவோம். சரண்டுங்க பாருங்கள், வருது பாருங்கள். அப்போ தாங்க நம்மளுக்கு சூட்டிக்கியாக வேலை முடிஞ்சிடும் டக்குண்டு. நம்மளுக்கு பார்க்கையில் இறால் ரொம்ப தெரிஞ்சிச்சு. இப்போ உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இப்போ அலசி நல்லா எடுத்துருவோங்க இறாலை. நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு இப்போ குழம்ப கூட்டிடுவோங்க. பாருங்கள், இறாலை நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம். இப்போ போய் குழம்புக்கு ரெடி பண்ணுவோம். இப்படி தாங்க நல்லா அலசி எடுத்துடணும் இறாலை. இப்போ இறால் குழம்புக்கு தேவையானது ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன்.
முருங்கைக்காய், தக்காளி, கத்திரிக்காயெல்லாம் வெட்டி எடுத்துக்கிடுவோம் குழம்புக்கு. இறால் குழம்புக்கு கத்திரிக்காய் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி வெட்டிக்கிடுவோம். என்ன வெள்ளையாம்மா முட்டைக்கிட்ட போன உடனே முட்டையை தொட விட முடுக்காக கொத்திடுறாங்க. தண்ணிக்கு போகிறாங்க, தண்ணி இந்த இருக்கு வா. இப்போ இறால் குழம்புக்கு வந்து நம்ம கறி குழம்பு மாடலில் தான் வைக்க போகிறோங்க. அதனால் இப்போ பட்டை வகை எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் தாளிப்புக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் தாளிப்புக்கு. எல்லாம் வாசமாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்துறோம், நல்லா வதக்கி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காயை நறுக்கி வச்சுக்கிறத சேர்த்துக்கிடுவோம். பாருங்க, கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, மிளகாயெல்லாம் நல்லா தாளிப்புலேயே நம்ம வதக்கி விட்டாச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்த்துருவோம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். கொதிச்சு வரையும் நம்ம இறாலை சேர்த்துருவோம். இப்போ மூடி வச்சுருவோம். தேங்காவோட இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து வச்சு தாங்க வெங்காயம் பூண்டுலாம் அரைச்சி தான் ஊற்றுனேன். தேங்காய் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், அதனால் மறுபடி சொல்கிறேன். ஏன்டா நம்ம வெந்நியை ஊற்றி இந்த இறாலை உரிச்சு எடுத்தோம், அதிலே பேர் வரை வெந்திருக்கும். அதனால தான் கொதிச்சதுக்கப்புறம் போடுவோன்னு சொன்னேன். இப்போ சேர்த்துக்குருவோங்க எல்லா இறாலையும். முருங்கைக்காய், கத்திரிக்காயோடு சேர்த்து இறால் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா இன்னும் கொஞ்சம் இறாலை போட்டு ஒரு நல்லா 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கறி மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ கறி மசாலா பொடி நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. இப்போ கறி மசாலா பொடியை சேர்த்துக்கிடுவோம். நல்லா வாசமாக இருக்குங்க, கறி குழம்பு வாசம் எனக்கு. கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி விட்டுருவோம். அப்படியே
இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணி குழம்பு வற்றி வரையும் அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ குழம்பு நல்லா கறி குழம்பு மாதிரி, இறால் குழம்ப கறி குழம்பு மாதிரி வச்சாச்சு. நல்ல ஒரு வாசம் வந்துட்டு நம்ம இப்போ இறக்கி வச்சு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ருவோம். இறால் குழம்பு பாருங்க, நல்லா சுட சுட இறால் குழம்பு நல்லா வாசம் கம்மண்டு. மட்டன் சிக்கன் எப்படி குழம்பு வாசம் மணக்கும், அது மாதிரி தாங்க இறால். சுட சுட இருக்குது. சாதத்தோடு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காய், கத்திரிக்காய், இறால்லாம் பாருங்கள். கத்திரிக்காய், சாதம், குழம்பு, இறால் எல்லாத்தையுமே பனஞ்சாச்சு. சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். நாக்கில் வச்ச உடனே தேன் மாதிரியே இருக்குதுங்க. இறாலோட ருசி அந்த கத்திரிக்காய் குழம்புல போட்டு உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா சரியான டேஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவல்னு தான் சொல்லலாம். இறாலை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. உப்பு காரம்லாம் அந்த இறாலில் சாறு இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. புளி சேர்க்காமலே நம்ம இறாலை வந்து நல்லா நம்ம மட்டன் சிக்கன் குழம்பு எப்படி சமைப்பாங்க அது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வேண்டாண்டே சொல்ல மாட்டேங்க, வேணும்னு சொல்லி சின்ன பிள்ளைகள்லாம் விரும்பி கேட்குங்க. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இறால் கிடச்சா. அந்த குழம்பு டேஸ்ட்டுக்கே நம்மளுக்கு பேச்சே வரமாட்டேக்குது. அவ்வளோக்குள்ள ருசியாக இருக்குதுங்க. இந்த கட்டி அப்படியே குழம்ப வச்சு நம்ம சாப்பிடும்போது நாக்கில் அப்படியே எச்சி விடுற மாதிரி இருக்குதுங்க. நீங்களும் இதேமாரி இறால் கிடச்சிச்சின்னா நல்லா சமைச்சு சாப்பிடுங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முருங்கைக்காலாம் அவ்வளோ ருசியாக இருக்குங்க.